நாம் இன்றைய தினம் தியானிப்பதற்காக இருப்பது இயேசு கிறிஸ்து கூறின, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். யோவான் 8வது அத்தியாயம் 12வது வசனத்தில், மற்றும் யோவான் 9வது அத்தியாயம் 5வது வசனத்திலே கொஞ்சம் மாற்றி, நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன் என்றார். இந்த இரண்டு இதை வைத்து நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்பதனுடைய சரியான ஒரு விளக்கத்தை நாம் இப்ப தியானிப்பதற்காக இருக்கிறோம். யோவான் சுவிசேஷத்தில் தான் இயேசு கிறிஸ்து தான் யார் என்பதை குறித்து 7 அறிக்கைகள் கொடுத்தார். அதுல 3 அறிக்கைகளை குறித்து நாம் சென்ற 3 வாரங்களிலே தியானித்திருக்கிறோம். ஜீவப்பம் நானே, இது யோவான் 6:48 வருகிறது. நானே வாசல், யோவான் 10வது அத்தியாயம் 7வது வசனத்தில். நானே நல்ல மேய்ப்பன், இது யோவான் 10வது அத்தியாயம் 11வது வசனத்தில். இன்றைக்கு நாம் தியானிக்க இருப்பது, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். இந்த வார்த்தையில யோவான் 8வது அத்தியாயம் 12வது வசனத்துல வருது. இது கூறப்பட்ட சூழ்நிலை, சிச்சுவேஷன் என்ன அப்படிங்கிற நம்ம பார்த்தோம்னா, அது யோவான் எழுதின சுவிசேஷத்துல 8வது அத்தியாயத்துல 1ல இருந்து 12வது வசனம் வரைக்கும் உள்ள பகுதியை நாம் வாசிச்சா அதுக்குள்ள இது வரும். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி தான் இது. இயேசு ஒலிவ மலைக்கு போனார். மறுநாள் காலையிலே அவர் திரும்பி தேவாலயத்திற்கு வந்தபோது ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்தில் வந்தார்கள். அவர் உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். அப்பொழுது விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்திலே கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டாள். இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். அவர்கள் ஓயாமல் அதை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனச்சாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார். அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள். இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரியை தவிர வேறு ஒருவரையும் காணாமல், ஸ்திரியை, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். இதுதான் இந்த வார்த்தை அவர் சொன்னதனுடைய அந்த ஒரு சூழ்நிலை என்ன, எப்ப இதை சொன்னாரு அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். தேவாலயத்துல ஜனங்களுக்கு அவர் தேவ ராஜ்யத்தை குறித்து உபதேசம் பண்ணிட்டு இருக்கிற போது சிலது ஒரு பிரச்சனையை உண்டு பண்ண வேண்டும். இவர்கிட்ட இந்த குற்றம் கண்டுபிடிக்கும்படியாக வேத பாரகரும் பரிசேயர் தேவனுக்கென்று பிரித்து நாங்கள் பரிசுத்தமாக வாழ்வோம், நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்வோம், நியாயப்பிரமாணத்தை ஒரு எழுத்து விடாமல் நிறைவேற்றும் என்று சொல்லுகிறவர்கள். வேத பாரகர்கள் வேதத்தினுடைய சட்ட திட்டங்களுக்கு விளக்கங்கள் கூறி வியாக்கியானம் கொடுத்து இப்படித்தான் இந்த சட்டத்துக்கு அர்த்தம் என்று கூறுகிறவர்கள். இவர்கள் தான் இந்த பெண்ணை கொண்டாந்து நிறுத்தினாங்க. அவங்க சொல்றாங்க, இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நம்ம கட்டளையிட்டு இருக்கிறார், நீர் என்ன சொல்லுகிறீர் அப்படின்னு கேக்குறாங்க. ஆக்சுவலா இது எங்க வருது அப்படின்னு பார்த்தா, இவங்க சொன்ன இந்த நியாயப்பிரமாணத்தில் எங்க வருதுன்னா, லேவியராகமம் 20வது அத்தியாயத்துல 10ல இருந்து 16 வசனங்கள் நம்ம வாசிச்சு பார்த்தா அதுல இந்த காரியங்கள் வருது. இது எகிப்து தேசத்தை விட்டு அவங்க வெளியே கொண்டு வந்து சீனாய் மலையிலே 10 கட்டளைகளை கொடுத்து அந்த தேவனுடைய நியாயப்பிரமாணங்களை கொடுத்த போது, அப்ப இவர்களுக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுக்கிற போது இந்த விபச்சார குற்றத்திற்கு என்ன அப்படிங்கிறது இந்த லேவியில கொடுக்கிறாரு. ஆனா அதற்கு பிற்பாடு அதே உபாகமம் 22வது அத்தியாயத்திலும் 13வது வசனத்துல இருந்து 30வது வசனம் வரைக்கும் இதுல இன்னும் ஒரு சில பிரிவுகளை பிரித்து இன்னும் கொஞ்சம் விளக்கமாகவும் இதுல கொடுக்கிறார்.
இதுல இத ரெண்டையும் நம்ம படிச்சு பார்த்தா தண்டனை விபச்சாரம் செய்த ஆண் பெண் இருவரையுமே தண்டிக்க வேண்டும். லேவியராகமத்துல அந்த 20வது அத்தியாயம் 10-16 வரைக்கும் படிச்சு பார்த்தா அதுல வருகிறது, விபச்சாரம் செய்யப்பட்டவர்களை கையை மையமா பிடித்தால் ஆண் பெண் இருவரையும் கல்லெறிந்து கொள்ள வேண்டும். உபாகமத்துல வருகிற போது அதுல ஒரு சில விளக்குகள் கொடுக்குது. சில விளக்குகள் என்ன கொடுக்குதுன்னா, ஒரு பெண் பிறன் ஒருவனால் பலாத்காரமாக பலவந்தமாக அவளை கற்பழித்தால் அந்த பெண்ணின் மேல் குற்றம் இல்லை. ஆனால் அவள் சம்மதித்திருந்தால் அவள் மேல குற்றம். அதை எப்படி டீட்டெயில் பண்றது அப்படிங்கறதெல்லாம் விளக்கங்கள்லாம் கொடுத்து, அப்படி இருந்தா அந்த பெண் கன்னி பெண்ணா இருந்தா, திருமணம் ஆகாத ஒரு பெண்ணா இருந்தால் அவளை கெடுத்தவன் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும். அவங்க அப்பாவுக்கு ஒரு அபராத தொகையை கொடுக்கணும். திருமணம் பண்ணிக்கொள்ள வேண்டும். அவன் சாகுற வரைக்கும், அந்த பொண்ணு சாகுற வரைக்கும் இவன் அவளை விவாகரத்து பண்ணக்கூடாது. இவன் சொத்துல அவளுக்கு மூலமாக பிறக்கக்கூடிய பிள்ளைக்கு பங்குண்டு. இதுதான் அங்க சட்டம் கொடுக்குது. ஆனால் அவளும் சம்மதித்து செஞ்சிருந்தா தண்டனை. திருமணம் ஆன ஒரு பெண் அறிந்தே செய்திருந்தாலும் இதே ஒரு தண்டனை தான். ஆனா அதுல 2 பேருக்கும் தான் இதைத்தான் சொல்லுது. ஆனா இவங்க இயேசு கிறிஸ்துவிடத்துல ஒரு பெண்ணை மட்டும் கொண்டு வந்து நிறுத்தினாங்க. அந்த விபச்சாரத்தில் ஈடுபட்ட ஆண் யார் அப்படிங்கிறத அவங்க சொல்லவும் இல்லை, அவனை கொண்டுட்டு வரவுமே இல்லை. அவனை எப்படி விட்டாங்க, அது என்ன சம்பவம்னு தெரியல. ஆனா ஆணுங்க இல்லை, பெண்ணை மட்டும் கொண்டு வந்து நிறுத்துறாங்க. இது உண்மையிலே ஒரு கோர்ட்டு மாதிரி ஒரு ஆசாரியன் இடத்துல போய் இந்த மாதிரி பிடிச்சோம், இதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டா அவர் கேட்கிற முதல் கேள்வி அந்த ஆண் யாரு. அடுத்தது இவங்க 2 பேரும் விபச்சாரம் செய்து கொண்டிருந்தால் என்பதற்கு சாட்சியங்கள் யாரு. அட்லீஸ்ட் ஐ விட்னஸ் கோர்ட்ல சொல்ற மாதிரி ஐ விட்னஸஸ் வேணும். அது யாரு? இந்த ஆணுடைய குடும்பத்தார் யாரு, பெண்ணுடைய குடும்பத்தார் யாரு? இந்த காரியங்களை எல்லாத்தையும் அவங்க விசாரிச்சு அது கண்டிப்பாக இவங்க செஞ்சது குற்றம்தான் அப்படின்னு நிரூபணம் ஆனதுக்கு பிற்பாடு தான் தண்டனை கொடுக்கணும். அந்த தண்டனை கொடுக்கிற போது ஐ விட்னஸாக இருந்த ஆட்கள் அதுல மினிமம் 2 பேர் வேணும்னு சொல்லுது சட்டம். குறைஞ்சது 2 பேர் வேணும். அவங்க தான் முதல் கல்லை எறியணும். மற்றவங்க தான் அடுத்தது கல்லெறிந்து அவர்கள் கொலை செய்யணும். இதுதான் அதுல உள்ள அந்த சரத்துக்கள். ஆனா இங்க பெண்ணை மட்டும் கொண்டுட்டு வர்றாங்க, ஆண் இல்லை. தவிர அவளை தண்டித்து கொல்லுவதிலும் இயேசுவின் மேல் குற்றம் கண்டுபிடிப்பதுமே அவங்க நோக்கமா இருந்தது. நியாயப்பிரமாணத்தின்படி பரிசுத்தமாக வாழ வேண்டும், நம்ம தப்பு செய்யக்கூடாதே அப்படிங்கிற ஒரு நோக்கம் இல்லாம அவள் மேல் ஏதோ ஒரு பாரபட்சமாக அவளை மட்டும் தண்டிக்க வேண்டும் அப்படிங்கிற நோக்கமும் இயேசுவின் மேல குற்றம் கண்டுபிடிப்பதும். சப்போஸ் இயேசு அவள் அறியாமல் செய்து விட்டால் அவளை கல்லெறிய வேண்டாம் அப்படின்னு சொல்லி இருந்திருந்தாருன்னா நியாயப்பிரமாணத்திற்கு விரோதமாக ஒரு போதிக்கிறார் என்று அவர் மேல குற்றம் சாட்டலாம். இல்ல அவள் மேல சட்டப்படி அவள் செஞ்சது தப்பு தான், அவளை கல்லெறிந்து கொள்ளுங்கள் அப்படின்றா சரியாகவே விசாரிக்காம இவர் தீர்ப்பு கொடுத்துட்டாரு, இவர் பாவிகளின் நேசன், பாவிகளை ரட்சிக்கவே வந்தேன்னு சொல்றதெல்லாம் பொய்ன்னு சொல்லிடலாம். எப்படி சொன்னாலும் இவரை மாட்ட வச்சுக்கலான்னு தான் வந்தாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியல, ஞானம்ங்கிறதே அவர் தான். அவர்கிட்ட வந்தெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. அவர் அதனாலதான் சரியா சொன்னாரு. அது அவங்க கிட்ட அந்த வாக்குவாதத்தை அவாய்ட் பண்றதற்காக அதை காதுல கேட்காத போல தரையில உட்காந்து எழுதிக்கிட்டே இருந்தார். இவங்க திரும்பி 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 கேட்டவன் தான் இவர் சொல்லிட்டாரு, சரிப்பா உங்கள எவன் பாவமே செய்யல அவன் முதலாவது கல்லை கொண்டு அடிங்கப்பா அப்படின்ட்டாரு. ஆனா அவங்க மனச்சாட்சி குற்றப்பட்டதுனால அவங்க கல்லெல்லாம் கீழே போட்டுட்டு ஒருத்தரா போயிட்டாங்க. அந்த பொண்ணு அங்கே போய் விட்டுட்டு போயிட்டாங்க. இயேசு கிறிஸ்துவனை திரும்பி பார்த்து ஒரு வார்த்தை கேட்கிறார், என்னப்பா உன்னை ஒருத்தனும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா அப்படிங்கிறாரு. அவள் இல்லை ஆண்டவரே அப்படிங்கிறார். அப்போ சொல்றாரு, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது இல்லை, நீ போ, ஆனா இனி பாவம் செய்யாதே.
நீ தெரிஞ்சு செஞ்சு தெரியாம செஞ்சு நீ இந்த தப்பு செய்யாதே அப்படின்னு சொல்லி அவளை அனுப்பிச்சு விடுறாரு. இது இதுக்கு சில நாட்களுக்கு முன்பாக நடந்த ஒரு சம்பவம் மத்தேயு சுவிசேஷத்துல இருக்குது. மத்தேயு சுவிசேஷம் 9வது அத்தியாயத்துல 1ல இருந்து வரும். அந்த சூழ்நிலை என்ன அப்படின்னா, ஆயத்துறையில உட்கார்ந்து இருந்த மத்தேயுவை பார்த்து, அவன் லேவி, மத்தேயுவை பார்த்து இயேசு கிறிஸ்து என் பின்பற்றி வா அப்படிங்கிறாரு. உடனே ஆய வேலையெல்லாம் விட்டுட்டு, வரி வசூல் பண்ற வேலையெல்லாம் விட்டுட்டு ஊழியத்திற்கு அவர் பின்னாடி கிளம்புறார். கிளம்பும் முன்னாடி தன் வீட்டிலே ஒரு விருந்து பண்ணுகிறார். இயேசுதான் அதுக்கு சீஃப் கெஸ்ட். விருந்து பண்ணுகிறார். அந்த விருந்துக்கு இவருடைய நண்பர்கள், இவருடைய உறவினர்கள் எல்லாருமே அழைத்திருந்தார். அப்பையும் இதே வேதபாரர்களும் பரிசேயர்களும் சீசர்கிட்ட, இயேசு சீசர்கிட்ட கேட்டாங்க, போதகர் ஏன் ஆயக்காரங்களுடையும் பாவிகளோடையும் உட்கார்ந்து போஜனம் பண்ணுகிறார் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பினாங்க. அதுக்கு இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு வரிதான் சொன்னாரு, சுகமா இருக்கிறவனுக்கு வைத்தியம் தேவையில்லை, நோயாளிக்கு தான் வைத்தியம் தேவை. நான் பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன், நீதிமான்களை அல்ல பாவிகளே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் அப்படின்னு சொன்னார். ஏற்கனவே தீர்க்கதரிசிகள் மூலமாக ஆண்டவர் பேசின காரியமும் பலிகள் கொடுக்கணும்னு நான் சொல்லியிருந்தேன் ஒழிய, பலிகள் எதற்காக என்பது தெரியாம அதனுடைய அர்த்தத்தையே மாத்தி நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அதனால பலியை செலுத்துவதை குறித்து நான் உங்களுக்கு போதித்ததை காட்டிலும் என் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடங்களுங்கிறதையே நான் அதிகமா சொல்லியிருந்தேன். நீங்க இதையெல்லாம் விட்டுவிட்டு பலிகள் செலுத்துவதில் தீவிரமா போயிட்டு இருக்கிறீங்க. இது தப்பு அப்படிங்கிறத முன்னுடைய ஒரு தீர்க்கதரிசி மூலமாக தேவன் கண்டித்திருந்தார். இங்க இயேசுவும் அதைத்தான் சொல்லுகிறாரு, நான் பலியை விரும்பவில்லை. பலி எதுக்கு செலுத்துறோம்னா, ஆண்டவரே நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், இந்த தப்புக்கு தண்டனை நான் சாகணும், மரணம் தான். ஏன்னா நியாயப்பிரமாணத்தின்படி இந்த தப்புக்கு மரணம் தான் தண்டனை. அதனால தயவு செய்து என்னை மன்னிச்சிருங்க, தெரியாமல் நான் செய்த இந்த பாவத்தை எனக்கு மன்னிச்சிருங்க. இந்த தவறு செய்யாத ஒரு ஜீவனை எனக்கு பதிலாக நான் ஒப்பு கொடுக்குறேன், அது சிந்தின ரத்தத்தை பார்த்து நான் செய்த இந்த ஒரு குற்றத்தை மன்னியும் அப்படின்னு சொல்றதுக்கு பலி. ஆனா நான் 10 பலி செலுத்தினேன், 20 பலி செலுத்தினேன் பிற்காலத்துல அது ஒரு பெருமைக்குரிய ஒரு காரியம். சாலமோன் காலத்துல இருந்து மாறி போச்சு, தாவீது காலம் வரைக்கும் கிடையாது, சாலமோன் காலத்துல இருந்து அது கொஞ்சம் மாறி போச்சு. அதனால அந்த பலி எதற்குங்கிறது அர்த்தமே இல்லாம செய்யக்கூடிய ஒரு காரியமா போச்சு. அதனால இங்க சொல்றாரு, பலி செலுத்துறதை நான் விரும்பல, இரக்கத்தை நான் விரும்புகிறேன். நீதிமான்கிற அப்படின்னா உனக்கு வேதத்தில் உள்ள நீதி போதனை தெரியும்ல, அது அதன்படி நடந்து நீ மேல வந்துக்கோ. ஆனா பாவிகள் தெரியாதவங்க, அவங்கள மனம் திரும்பி வா அப்படிங்கிறத அழைக்க வந்தேன் அப்படிங்கிறாரு. அதேதான் அந்த பெண்ணுகிட்ட அவர் சொன்னாரு, நானும் உன்னை நியாயம் தீர்ப்பதில்லை, ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதில்லை, நீ போ, இனிமே பாவம் செய்யாதே அப்படின்னு சொல்றாரு. அந்த பாவ வாழ்க்கையிலிருந்து மனம் திரும்பி தேவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழவும் அவளுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தார். பாவமான அந்த மாம்ச இச்சையின் கீழாக, இருளின் ஆளுகை கீழாக, இருளின் பிள்ளையாக இருந்த அவளை அதை விட்டு மனம் திரும்பி தேவனுடைய பிள்ளையாக, ஒளியின் பிள்ளையாக, ஒளியின் ராஜ்யத்துக்குள் வர அவளுக்கு இந்த ஒரு சந்தர்ப்பம் உதவியது. அதேதான் இயேசு வசனம் 12 சொல்றாரு, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் அப்படிங்கிறார். உலக பிரகாரமான ஒரு வெளிச்சத்தை கிடையாது, நித்திய ஜீவனுக்குரிய வெளிச்சத்தையும் அவன் அடைந்திருப்பான். ஏனென்றால் அந்த வெளிச்சத்தை நான் தான் கொடுக்க முடியும் அப்படிங்கிறார். இதுல இன்னொரு காரியம் என்னன்னா, இயேசு கிறிஸ்து இருந்த அந்த காலத்துல யூதர்கள் வருடா வருடம் கூடார பண்டிகை கொண்டாடுவாங்க, 7 நாட்கள் கொண்டாடுவாங்க. அந்த 7 நாட்களுக்குள்ள நியாயப்பிரமாணத்தை எல்லாம் அந்த ஆதியாகமத்துல இருந்து உபாகமம் வரைக்கும் படிப்பாங்க. படித்து அதுக்குள்ள ஒரு காரியத்தை சொல்லிட்டு அந்த பழைய காலத்துல நடந்த வகையில திருப்பி ஒரு ரினிவல்,
முக்கியமாக உபாகமம் மெயினாக வாசிப்பாங்க. ஏன்னா அது ஒரு சாராம்சமாக அதுக்குள்ள கொடுத்துரும். அதை முழுவதும் வாசித்து அவங்க அதில் உள்ள காரியங்களை நினைவு கூர்ந்து ஒரு சடங்காக கொண்டாடுவாங்க. இதுல முக்கியமான அந்த கூடார பண்டிகைகள் ஒரு அம்சம், ஒரு நாள் பெரிய பெரிய தீபங்களை ஏந்தி கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை துதித்து ஆராதிப்பார்கள். இது எகிப்தில இருந்து ஜனங்களே வெளியே அழைத்த போது மோசேயின் மூலமாக மீட்டு கொண்டு வந்து பாலைவனத்திலே தேவன் வழி நடத்தின போது அவர்கள் மேல் பகலில் மேகஸ்தம்பமாகவும் இரவிலே அவர்களுக்கு அக்னி ஸ்தம்பமாகவும் வழி நடத்தினதே. இதை நம்ம யாத்திராகமம் 13வது அத்தியாயம் 20வது வசனத்துல பார்த்தோம்னா அது வருவாங்க. யாத்திராகமம் 13வது அத்தியாயத்துல 20, 21, 22 அவங்க எகிப்திலிருந்து புறப்பட்ட அந்த நேரத்துல இருந்து வருது. அவர்கள் சுக்கோத்திலிருந்து பிரயாணப்பட்டு வனாந்திரத்தின் ஓரமாய் ஏத்தாமிலே பாளையம் இறங்கினார்கள். அவர்களுக்கு இரவும் பகலும் வழிநடக்க கூடும்படி கர்த்தர் பகலிலே அவர்களை வழிநடத்த மேகஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சங்காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். அவர் தான் இதை கொண்டுட்டு போனார். பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்னி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை. இதை அவங்க நினைவு கூர்ந்தாங்க. அன்று எங்களை அப்படி காப்பாற்றி வழிநடத்தி வந்தீரே மூதாதையரே, இன்றும் எங்களை வழிநடத்துவதற்காக நன்றிமாங்க. அதே போல 14வது அத்தியாயத்திலும் பார்வோன் சேனை பின் இவர்களை தாக்க வருகிற போது நடந்த ஒரு சம்பவமும் இங்க கொடுக்குது. யாத்திராகமம் 14வது அத்தியாயத்துல 19, 22 வசனங்கள்ல. அப்போது இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவ தூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன்னிருந்த மேகஸ்தம்பமும் விலகி அவர்களுக்கு பின்னே நின்றது. அது எகிப்தியரின் சேனையையும் இஸ்ரவேலரின் சேனையையும் ரா முழுவதும் ஒன்றோடு ஒன்று சேராதபடி அவைகள் நடுவிலே வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமா இருந்தது. இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிட்டு. இந்த 2 வசனத்திலும் தெளிவாக போடுகிறது. மேகம் மேல போகல, வெளிச்சம் மேல நிக்கல. தூதனானவர், இவர்களை வழிநடத்துகின்ற ஒரு தூதனானவர், இந்த கர்த்தரின் தூதனானவர் அப்படின்னு சொல்றதெல்லாம் அந்த பைபிள் ஸ்காலர் சொல்றது இயேசு கிறிஸ்துவைத்தான் குறிக்குது அப்படிங்கிறாங்க. பூமியில பிறந்த போது இயேசுன்னு பேர் வச்சாங்க. ஆனா அதற்கு முன்னாடியும் அவர் இருந்தார். அவரைத்தான் இந்த மாதிரி சொல்லுது. 13வது அத்தியாயத்திலும் பார்க்கிற போது கர்த்தர் பகலிலே அவர்களை வழிநடத்த மேக ஸ்தம்பத்திலும் இரவில வெளிச்சு காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். கர்த்தர் தான் சென்றார் அப்படிங்கிறது. இங்க கர்த்தர் தான் அவங்க சத்துருவத்தை காத்து கொண்டார் அப்படிங்கிறது. இதை நினைவு கூறும்படியாக இதை செய்வாங்க. ஆனா இதே காரியத்தை அவர்கள் தவறுகள் செய்து தண்டனை எல்லாம் பெற்று அடி உதையெல்லாம் வாங்கிட்டு 70 வருடம் பாபிலோன்ல சிறையிருப்புல இருந்துட்டு திரும்பி தேவாலயத்தை எடுத்து கட்டி, எஸ்ரா காலத்துல தேவாலயத்தை எடுத்து கட்டி, நெகேமியா காலத்துல அலங்கங்களை எடுத்து கட்டி அந்த வழிபாட்டு ரிலீஜியஸ் இதையெல்லாம் ஒரு மறுசீரமைப்புக்குள்ள கொண்டுட்டு வந்த போது அவர்கள் இதே கூடார பண்டிகையை கொண்டாடி இதை நெகேமியான் புஸ்தகம் 9வது அத்தியாயத்தில் நம்ம பார்த்தோம்னா இருக்கும். அவர்கள் கூடார பண்டிகையை கொண்டாடி அந்த கூடார பண்டிகையில தேவனை நோக்கி தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு ஜெபம் பண்றாங்க. எங்கள் முன்னோர்கள் இப்படிலாம் நடந்தாங்க, இப்படிலாம் செஞ்சாங்க, நீர் இப்படி இப்படி எங்களை ஆசீர்வதிச்சார், ஆனால் அவங்க செஞ்சாங்க, அதனால நீர் எங்களுக்கு கொடுத்த தண்டனை ரைட்டு தான், ஆனாலும் இப்பொழுது எங்களை கொண்டு வந்திருக்கிற எங்கள் மேல கிருபியாக இரக்கமாயிரும், எங்களை வழி நடத்தும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க. அந்த ஜெபத்தினுடைய ஒரு பகுதி நம்ம பார்க்கலாம். நெகேமியாவினுடைய புஸ்தகத்துல 9வது அத்தியாயத்துல வரும். அது 12ல இருந்து நம்ம படிக்கலாம். 12வது வசனத்துல இருந்து அந்த காரியத்தை படிக்கலாம்.
நீர் பகலிலே மேக ஸ்தம்பத்திலும் அவர்கள் நடக்க வேண்டிய வழியை அவர்களுக்கு வெளிச்சமாக்க இரவிலே அக்னி ஸ்தம்பத்தினாலும் அவர்களை வழி நடத்தினர். இரவிலே அவர்கள் நடக்க வேண்டிய வழியில வெளிச்சத்தை கொடுப்பதற்காக அக்னி ஸ்தம்பத்தில் அவர்களை வழி நடத்தினர். நீர் சீனாய் மலையில் இறங்கி வானத்திலிருந்து அவர்களோடு பேசி அவர்களை செம்மையான நீதி நியாயங்களும் நல்ல கட்டளைகளும் கற்பனைகளும் ஆகிய உண்மையான பிரமாணங்களை கொடுத்தீர். உமது பரிசுத்த ஓய்வினாலே அவர்களுக்கு தெரியப்படுத்தி உமது தாசனாகிய மோசையை கொண்டு அவர்களுக்கு கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாய பிரமாணங்களையும் கற்பித்தீர். அவர்கள் பசிக்கு வானத்திலிருந்து அப்பம் கொடுத்து அவர்கள் தாகத்திற்கு கண்மலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி நீர் அவர்கள் கொடுப்பேன் என்ற ஆணையிட்டு தேசத்தை சுதந்திரித்து கொள்ள பிரவேசியுங்கள் என்று அவர்களுக்கு சொன்னீர். எங்கள் பிதாக்களாகிய அவர்களோ அகங்காரமாய் நடந்து தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி உம்முடைய கற்பனைகளுக்கு செவி கொடாதே போனார்கள். அவர்கள் செவி கொடுக்க மனதில்லாததினாலும் அவர்களிடத்தில் செய்து உம்முடைய அற்புதங்களை நினையாமலும் போய் தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி தங்கள் அடிமைத்தனத்திற்கு திரும்பும்படி அவர்கள் கலகம் பண்ணி ஒரு தலைவனை ஏற்படுத்தினார்கள். ஆகிலும் வெகுவாய் மன்னிக்கிறவரும் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மகா கிருபையும் உள்ளவராகிய தேவனாகிய நீர் அவர்களை கைவிடவில்லை. அவர்கள் வார்ப்பிக்கப்பட்ட ஒரு கன்றுக்குட்டியை தங்களுக்கு உண்டாக்கி இது உன்னை எகிப்திலிருந்து கொண்டு வந்து உன் தெய்வம் என்று சொல்லி கோபமூட்டத்தக்க பெரிய அக்கிரமங்களை செய்திருந்தாலும் நீர் உம்முடைய மிகுந்த மன உருக்கத்தின்படியே அவர்களை வனாந்திரத்தில் கைவிடவில்லை. அவர்களை வழிநடத்த பகலிலே மேகஸ்தம்பமும் அவர்களுக்கு வெளிச்சத்தை அவர்கள் நடக்க வேண்டிய வழியையும் காட்ட இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் அவர்களை விட்டு விலகவில்லை. இதுதான் சொல்றாங்க. அவங்களை ஆரம்பிக்கிற போதே வழிநடத்த தருவேன்னு சொல்லி கொடுத்துரு. அவங்க தவறு செஞ்சாங்க, மிக மோசமான தவறு செஞ்சாங்க. ஆனாலும் கூட அந்த மேக ஸ்தம்பத்தையும் அக்கினி ஸ்தம்பத்தையும் அவர்களை விட்டு விலக்கவில்லை. அவர்கள் வனாந்திரத்தில் இருந்த 40 வருடங்களும் அவர்கள் மரிக்கிற வரைக்கும் அது வழிநடத்தினாங்க. வாக்குத்தத்த தேசத்தில் கையால் வைத்ததுக்கு அப்புறம் அந்த மேகஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமும் ஆசரிப்பு கூடாரத்தில் வந்து நின்றுச்சு. அது வரைக்கும் அவர்கள் ஆனந்தமாக வழிநடத்தி வந்தது. இதுதான் அவங்க சொல்றாங்க. இதே ஒரு காரியத்தை தான் இங்க இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அந்த அக்னி ஸ்தம்பத்திலும் இருந்து வெளிச்சத்தை காட்டி உங்களுக்கு வழிநடத்தின அதே ஆள் தான் நானே உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். உங்களுக்கு மாத்திரம் கிடையாது, உலகத்தில் உள்ள எல்லாருக்குமே நான் தான் ஒளியாய் இருக்கிறேன். இஸ்ரவேலருக்கோ அந்த 12 கோத்திரத்தாருக்கோ கிடையாது. அன்று உங்களை வழிநடத்தின இன்று முழு உலகத்திற்கு நான் ஒளியாய் இருக்கிறேன் அப்படிங்கிறார். இத வந்து அடுத்தது யோவான் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிற போது சில காரியத்தை சொல்லுகிறார். 1 யோவான் 1வது அத்தியாயத்துல அப்போஸ்தலனாகிய யோவான் தான் இந்த ஒரு சத்தியத்தை திரும்ப திரும்ப அவருடைய புத்தகங்களை திரும்ப திரும்ப எழுதுவார். அப்போஸ்தலனாகிய யோவான் எழுத 1வது நிருபம் 1 யோவான்ல 1-2 வசனமும் 5வது வசனமும் படிக்கலாம். ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாய் இருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். இயேசு கிறிஸ்து தான் சொல்றாரு. நாங்க பார்த்தது, எங்க கையால தொட்டது, நாங்க கேட்டது, எங்க கண்ணால கண்டது, அவரை குறித்து உங்களுக்கு சொல்லுகிறோம். அந்த ஜீவன் வெளிப்பட்டது பிதாவினிடத்திலிருந்தும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமா இருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். சொல்லிட்டு தான் 5வது வசனம் சொல்லுகிறாரு, தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரில் எவ்வளவு வேணும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமா இருக்கிறது. யாரிடத்தில்? இயேசு கிறிஸ்து கேட்டு இதை நான் உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாக இருக்கிறது. அதனாலதான் அவர் யோவான் சுவிசேஷத்தை எழுதுகிற போது அந்த முதல் வசனத்திலேயே இந்த சப்ஜெக்டை சாலிடா தீர்க்கமாக எழுதுகிறார். யோவான் சுவிசேஷத்துல 1வது அத்தியாயத்துல 4 - 9 வசனங்கள் வரைக்கும் படிக்கலாம். அவருக்குள் ஜீவன் இருந்தது. அவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரு, அவருக்குள்ளே ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது.
அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் யோவான். இந்த யோவான் யோவான் ஸ்நானகன், இயேசுவுக்கு முன்னோடியாக வந்தவர். அந்த யோவான் அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான். அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனா இருந்தான். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. இதுதான் இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் விளக்கம் கொடுக்கிறார். இதைத்தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அவர் தன்னை குறித்து சொல்லுகிற போது, நான் யார், நான் எப்படி அப்படின்னு சொல்லுகிற போது, இதே யோவான் சுவிசேஷத்துல 12வது அத்தியாயத்துல பார்த்தோம்னா அவர் தன்னை குறித்து சில காரியங்களை சொல்லுகிறார். யோவான் 12ல 35, 36 வசனங்களில, இன்னும் கொஞ்ச காலம் உங்களிடத்தில் இருக்கும், இருளில் நீங்கள் அகப்படாதபடிக்கு ஒளி உங்களோடு இருக்கையில் நடவுங்கள். இருளில் நடக்கிறவன் தான் போகிற இடம் என்னதென்று அறியான். ஒளி உங்களோடு இருக்கையில் நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாகும்படிக்கு ஒளியின் இடத்தில் விசுவாசமாயிருங்கள் அப்படிங்கிறாரு. நானே உலகத்தின் ஒளின்னு சொன்னாரு. இங்கே சொல்லுகிறாரு, நான் கொஞ்ச காலம் தான் உங்க கூட இருப்பேன், அது வரைக்கும் நீங்க இருளுக்குள்ள அகப்படாது இருக்க வேண்டுமா, என்கிட்ட வரணும். ஏன்னா இருளில் நடக்கிறவன் தான் எங்க போறானே தெரியாது. ஆனா ஒளி உங்களோடு இருக்கும்போது நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாகும்படி, இங்கே சொல்கிறது பிதாவாகிய தேவன், தேவன் ஒளியாய் இருக்கார். அவர் எவ்வளவு வேலும் இருளில்லை என்றார்ல, அந்த தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும்படி இந்த உலகத்தின் ஒளியாக தேவனால் அனுப்பப்பட்ட என்னிடத்திலே நீங்கள் விசுவாசமாய் இருங்கள். இன்னைக்கு விசுவாசம்ங்கிறதுக்கு சரியான ஒரு அர்த்தம் நமக்கு அவ்வளவு சரியா தெரிய மாட்டேங்க. இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன், என் பாவங்களை மன்னிப்பதற்காக பலியாகி என் பாவத்தின் தண்டிலிருந்து என்னை வீட்டு எடுத்தார், தேவனுடைய பிள்ளையாக என்னை மாற்றுவதற்காக வந்திருக்கிறார்னு விசுவாசித்தா அதற்குரிய கனமும் மரியாதையும் அவருக்கு கொடுக்கணும், அதுக்குரிய பயமும் இருக்கணும். அது மாத்திரமல்ல, அவருடைய ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் அப்படியே கீழ்ப்படியணும். அதனாலதான் வேத புஸ்தகத்துல அவருக்கு பேர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இந்த கர்த்தருங்கிறது ஆங்கிலத்துல லார்டு அப்படின்னு வரும். லார்டு அப்படிங்கிற ஒரு வார்த்தை இன்னைக்கு கோர்ட்ல இருக்கிற நியாயாதிபதிகளை தான் யூஸ் பண்றோம். மை லார்டு அப்படிம்பாங்க. அவன் அந்த கோர்ட்டுக்குள்ள போறபோது பயபக்தியோட தான் போகணும், ஒரு பயத்தோட. ஏன்னா he have a full authority. அவர்கிட்ட அனாவசியமா எல்லாம் பேச முடியாது. கொஞ்சம் எட்ட நின்று கொஞ்சம் மரியாதையாக பேசணும். அவர் சொல்றதுக்கு கீழ்ப்படியணும். அவர் என்ன சொன்னாருனாலும் அதுக்கு அப்படியே கீழ்ப்படியே வேண்டும். இன்னைக்கு அந்த இடத்துலதான் இருக்கிறோம். ஆனா அந்த பயத்தோடு மரியாதையோடு கீழ்ப்படிய வேண்டும். இதுதான் விசுவாசமா இருங்கள் அப்படின்னா, நான் யாரும் தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கு ஏற்றபடி உன் கிரியையிலே அந்த விசுவாசத்தை காண்பி அப்படிங்கிற இதே காரியத்தை தான் இயேசு கிறிஸ்து யோவான் 9வது அத்தியாயத்துல அங்கேயும் ஒருத்தர் சொல்றாரு, நான் உலகத்தில் இருக்கையிலே உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன் என்றார். நமது 8வது அத்தியாயத்துல பார்த்தது அந்த விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட பொண்ணை பாவம் செய்யாதே போ அப்படின்னு அனுப்பிச்சு விட்டதுக்கு பிற்பாடு அவர் சொன்னது. இங்க அது தொடர்ந்தே வர அடுத்த நாள் வரக்கூடிய இந்த ஒரு சம்பவம் தான். அதுல அந்த 9வது அத்தியாயத்துல ஒரு சம்பவம் நடக்குது. அது என்னங்கிறது நம்ம ஏற்கனவே போன வாரம் கூட பார்த்தோம். படிக்கலாம், 1ல இருந்து 7வது வசனம் வரைக்கும் படிக்கலாம். அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். அப்போது அவருடைய சீசர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். ஒரு மனிதன் பிறவியில அங்கீகீனமாக பிறந்தான்னா தப்பு செஞ்சவன் தான் அறகுறையாக தரைய பிறக்க முடியும். ஒருவேளை இவன் பிறக்க முன்னாடி இவன் தப்பு செய்யறதுக்கு சான்சஸ் கிடையாது. இவங்க அப்பா அம்மா தப்பு செஞ்சதுனால அந்த பாவத்தின் தண்டனையாக இவன் அனுபவிக்கிறானா. இன்னைக்கு கூட எல்லாரும் அப்படித்தான் பேசிட்டு இருக்காங்க. அதே போல அந்த சீசர்களுக்கு ஒரு சந்தேகம் அவனை பார்த்தோன்னே இவர்கிட்ட கேட்டாங்க,
இயேசு பிரதியுத்தரமா சொன்னாங்க, அது இவன் செய்த பாவம் இல்லை, இவனை பெற்றோர்கள் செய்த பாவம் இல்லை, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் அடுத்த ஒரு காரியத்தை சொல்கிறாரு. பகற்காலம் இருக்க மட்டும் நான் என்னை அனுப்பினருடைய கிரியைகளை செய்ய வேண்டும், ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. நான் உலகத்தில் இருக்கையிலே உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தரையில துப்பி உமிழ் நீரினால சேர் உண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்களில் பூசி நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். சீலோவாம் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் அனுப்பப்பட்டவன் அர்த்தம். அப்படியே அவன் போய் கழுவி பார்வையடைந்தவனாய் திரும்பி வந்தான். இந்த இடத்துல சொல்லுகிறார், நான் உலகத்தில் இருக்கையிலே உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் அப்படிங்கிறார். இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மை மீட்டுக் கொள்வதற்காகவும் நியாயப்பிரமாணத்தின் தண்டனையிலிருந்து நீட்டுக் கொள்வதற்காக வந்தார். அது ஒரு பக்கம். ஆனா அதே சமயம் அவரை குறித்து தேவனால் முன்குறிக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் எல்லாவற்றையும் ஒன்று விடாமல் நிறைவேற்றினார். இதுவும் அந்த தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதலாகத்தான் இங்கே வருது. இது யோவான் சுவிசேஷத்துல அதுக்கப்புறம் அந்த குருடனை பார்த்து அவர் கேட்கிறாரு, 35 வருது. அவனை அவர்கள் புறமே தள்ளி விட்டது இயேசு கேள்விப்பட்டு அவனை கண்டு, நீ தேவனுடைய குமாரத்தில் விசுவாசமாக இருக்கிறாயா அப்படின்னு கேட்கிறாரு. அதற்கு அவன், ஆண்டவரே, அவரிடத்தில் நான் விசுவாசமாக இருக்கும்படி அவர் யார் அப்படிங்கிறார். ஏன்னா இவர் கண்ணிலே சேற்றை பூசி அனுப்பின போது அவன் குருடன், இவரை கண்ணு திறந்து பார்க்கல. கண்ணு திறந்த உடனே பரிசேயர் கொண்டு போயிட்டாங்க விசாரிக்க. ஒரு பெரிய என்கொயரியா நடந்து இவன் அடிச்சு வெளியே விரட்டி விட்டாங்க. அப்பதான் இவரை சந்திக்கிறார். அப்பதான் கேட்கிறாரு, தேவனுடைய குமாரனத்தில் விசுவாசமா இருக்கிறாயா? அவன் சொல்றான், ஆண்டவரே, நான் அவர் மேல விசுவாசமா இருக்கணும், ஆனா அவர் யாருன்னு எனக்கு தெரியாதேங்கிறான். அப்பதான் அவர் சொல்றாரு, நீ அவரை கண்டிருக்கிறாய், உன்னோடு பேசுகிறவர் அவர் தான், உன்ட பேசிட்டு இருக்கிற நான் தான் அவர் அப்படிங்கிறார். உடனே அவன், ஆண்டவரை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டான். அப்போது இயேசு, காணாதவர்கள் காணும்படியாகவும் காண்கிறவர்கள் குருடராகும்படியாகவும் நியாய தீர்ப்புக்கு நான் இந்த உலகத்திலே வந்தேன் அப்படிங்கிறார். காணாதவர்கள் காணும்படியாக, கண் முன்னாடி காண்கிறவங்க கூட குருடனாக, புரியாதவனாக, அது என்னன்னு தெரியாதவனாக, கேட்டும் உணராதவனாக, கண்டும் காணாதவனாக, ஏன்னா அவன் இருதயம் கொழுத்து போயிருக்கிறதுனால நான் வந்தேன் அப்படிங்கிறார். இது இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு சுமார் 700 வருடங்களுக்கு முன்னதாக ஏசாயா தீர்க்க தரிசனம் மூலமா அவரை பற்றி கூறப்பட்ட தீர்க்க தரிசனங்களுடைய நிறைவேறுதல் இது. விசேஷமாக ஏசாயால 42வது அத்தியாயத்துல நம்ம பார்க்கலாம். 6-7 வசனங்கள். 1வது வசனத்துல இருந்து அதை ஆரம்பிச்சா ஏசாயா 42 53 வரைக்கும் தேவனுடைய தாசன், தேவன் என்னுடைய தாசனை அனுப்புவேன், அவர் என்னென்ன செய்வார், இப்படி இப்படி பண்ணுவாரு, என்னென்ன நடக்கும் அவருக்கு அப்படிங்கிறது தீர்க்க தரிசனமா அந்த அத்தியாயங்கள் தான் மேசியாவை குறித்த, இதை மேசியாவை குறித்த தீர்க்க தரிசனங்கள் தான் சொல்லுவாங்க. இதுல 1வது வசனம் இப்படி சொல்லுது, இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்மாவுக்கு பிரியமானவரும் இவரே, என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணினேன், அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். இஸ்ரவேலர்களுக்கு மாத்திரம் கிடையாது, புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். அது சொல்லிட்டு தான் வர்றாரு 6-7 வசனங்கள்ல. நீர் குருடருடைய கண்களை திறக்கவும், அதுதான் இங்க பிறவி குருடன கண்ணை அவர் திறந்தார். இந்த வாரம் எழுதியிருக்காரு, செஞ்சு காமிச்சாரு. கட்டுண்டவர்களை காவலில் இருந்தும் இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சாலையில் இருந்தும் விடுவிக்கவும், கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன். இதைத்தான் இயேசு சொல்லுகிறார், நான் உலகத்தில் இருக்கையிலே உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளின் ஆளுகைக்குள்ள இருக்க முடியாது, வெளியே வந்துருவான். ஆனா நான் சொல்றதை கேட்டு நடக்கணும் அப்படிங்கிறது. இதே 49வது அத்தியாயத்திலும் ஆண்டவர் திருப்பி இந்த ஒரு காரியத்தை சொல்லுகிறார். 49வது ஏசாயா 49
6வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும் படிக்கலாம். யாக்கோபின் கோத்திரங்களை எழுப்பவும் இஸ்ரவேலிலே காக்கப்பட்டவர்களை திருப்பவும் நீர் எனக்கு தாசனாயிருப்பது அற்ப காரியமாய் இருக்கிறது. அதாவது யாக்கோபின் இந்த 12 கோத்திரங்கள், அவங்க தான் இஸ்ரவேல். அவங்களையும் இஸ்ரவேலிலே காக்கப்பட்டவர்கள், இஸ்ரவேல்கள் எல்லாரும் எனக்கு கீழ்ப்படியில, எல்லாம் வணங்கா கழுத்தும் முரட்டாட்டம். ஆனா ஒரு சிலர் இருக்கிறாங்க, அவர்களை என்னிடத்தில் திருப்பப்படவும் இதுக்காக மாத்திரம் நீர் என் தாசனாக இருப்பது, நான் உண்மை பூமிக்கு அனுப்பி இந்த காரியத்தை செய்ய முடியாத நான் அனுப்புவது எனக்கு அற்ப காரியமாக இருக்கிறது. நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் என்னுடைய ரட்சிப்பாய் இருக்கும்படிக்கு உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாக வைப்பேன் அப்படிங்கிறார். பூமியின் கடைசி வரைக்கும் உம்மை நான் ஒளியாக வைப்பேன் அப்படிங்கிறார். இதைத்தான் அவர் சொல்லுகிறார். நான் இந்த உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன், இந்த தீர்க்கதரிசனங்கள் நிறைவேறுதலாக நான் வந்திருக்கிறேன். அதே சமயத்தில் ஏசாயாவுடைய 9வது அத்தியாயத்திலும் இவரை குறித்து சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 9வது அத்தியாயத்துல 1-2 வசனங்கள் படிக்கலாம். ஆகிலும் அவர் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தின முன்காலத்தில் இருந்தது போல அது இருண்டு இருப்பதில்லை. ஏனென்றால் அவர் கடற்கரை அருகிலும் யோர்தான் நதி ஓரத்திலும் உள்ள புறஜாதிகளுடைய கலிலேயாவாகிய அத்தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேலே வெளிச்சம் பிரகாசித்தது அப்படிங்கிறது ஒரு 700 வருஷம் இயேசு கிறிஸ்து பிறக்க முன்னாடியே சொன்னது. ஆனா இத மத்தேயு எழுதுகிறாரு, தெளிவாக எழுதுகிறாரு. அந்த தீர்க்க தேசத்துல நிறைவேறது தான் இயேசு கிறிஸ்து அப்படிங்கிறார். மத்தேயுடைய சுவிசேஷத்துல 4வது அத்தியாயத்துல பார்த்தோம்னா அவர் தெளிவாக இந்த வார்த்தையை எழுதுகிறார். மத்தேயு 4:12வது வசனத்துல யோவான் காவலில் வைக்கப்பட்டான் என்று இயேசு கேள்விப்பட்டு கலிலேயாவுக்கு போய் நாசரேத்தை விட்டு செபுலோன் நப்தலி என்ற நாடுகளின் எல்லையில் இருக்கும் கடற்கரைக்கு அருகாமையான கப்பர்நாகமிலே வாசம் பண்ணினார். அவர் பிறந்த ஊரு நாசரேத்து. அதை விட்டுவிட்டு செபுலோன் நப்தலி நாடுகள் எல்லையில் இருக்கிற கப்பர்நாகமிலே வாசம் பண்ணினார். கடற்கரை அருகிலும் யோர்தானுக்கு அப்புறம் உள்ள செபுலோன் நாடும் நப்தலி நாடும் ஆகிய புறஜாதியாருடைய கலிலேயாவிலே. புறஜாதியாருடைய கலிலேயா அப்படின்னா இது யூதேயாவோட கண்ட்ரோல்ல வரல. இஸ்ரவேல் 10 கோத்திரங்களுக்கு உள்ள இருந்து செபுலோன் நப்தலி அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அவங்கெல்லாம் சிறியரெல்லாம் கைது பண்ணி போட வெளியே இருந்த ஆளுங்களை கொண்டாந்து குடியேற்றி இருந்தாங்க. ஸோ புறஜாதியாரும் அங்கே நிறைய இருந்தாங்க, இவங்களும் கொஞ்சம் பேர் இருந்தாங்க. அவங்க விக்கிரகத்தையும் வணங்குவாங்க, இதையும் வணங்கிக்கிட்டு இருந்தாங்க. இதைத்தான் நம்ம ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கிறோம். சமாரியர்கள் அப்படிங்கிற ஒரு கூட்டம். இந்த புறஜாதியோட கலிலேயாவிலே இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசனால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. ஸோ அன்றைக்கு சொன்னதை நிறைவேற்றுவதற்காக அந்த இடத்துல போய் ஊழியம் செய்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி மனம் திரும்பி உள்ள வாங்கன்னு அழைப்பை கொடுத்து ஜனங்களை உள்ள கொண்டு வந்தாங்க. தன்னை குறித்து சொல்ல எல்லா தீர்க்க தரிசனங்களையும் நிறைவேற்றினார். நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன் என்றார். இதில் நம்ம பார்க்க வேண்டிய சில காரியங்கள் என்ன அப்படின்னா, பழைய ஏற்பாட்டு பக்தர்கள் தேவனை நோக்கி வேண்டின விண்ணப்பங்கள் சங்கீத புஸ்தகத்தில் இருக்கு. நம்ம சங்கீதம் சொல்றோமே ஒழிய அது அவங்களுடைய ஒரு ஜப புஸ்தகம். அநேகமாக எல்லாம் ஜப விண்ணப்பங்கள், துதி, ஆராதனை, ஜபங்கள், விண்ணப்பங்கள், மனசு உடஞ்சி அழுகிறது, தேவனே என்னை காத்துக்கொள்ளும் என்று விண்ணப்பிக்கிறது. இதுதான் அதில் மெயினா. இதில் ஒரு 3 சங்கீதங்களில் மட்டும் ஒரு வசனம் நம்ம பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டு பக்தர்களுடைய ஜபம் அதுல வர ஒரு லைன், சங்கீதம் 4:6வது வசனம். எங்களுக்கு நன்மையை காண்பிப்பவன் யார் என்று சொல்கிறார்கள். அதாவது எங்களுக்கு நன்மையை காண்பிப்பவன் யார் என்று சொல்கிறவர்கள் அநேகர். கர்த்தாவே, உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். எங்கள் சூழ்நிலை நிறைய பேர் இருக்கிறாங்க, நாங்கள் கஷ்டம் பாடுகளுக்குள்ள இருக்கிறோம், எங்களுக்கு ஒரு நல்ல காரியத்தை ஒரு உதவியை கொடுக்குறவங்க யாரும் கேட்குறவங்க நிறைய அங்கே சுற்றி இருக்கிறாங்க.
ஆனா அவங்களுக்கு செய்யணும்னா உங்களுடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல பிரகாசிக்க பண்ணும் அப்படின்னு சொல்லி பக்தனதை செய்யலாம். இது தாவீதினுடைய ஒரு ஜபம். அதே போல தாவீதினுடைய அடுத்த ஒரு ஜபம் தான் 31வது ஜபம், 31வது சங்கீதம். அதுல 16வது வசனத்தில் இப்படி சொல்லுகிறார், நீர் உமது முகத்தை உமது ஊழியக்காரன் மேல் பிரகாசிக்க பண்ணி உமது கிருபையினாலே எங்களை ரட்சியும் அப்படிங்கிறார். உம்முடைய முகத்தின் எங்கள் மேல பிரகாசிக்க பண்ணி எங்களை ரட்சியும் அப்படிங்கிறார். 43வது சங்கீதத்துல 2-3வது வசனங்கள், என் அரணாகிய தேவனீர் ஏன் என்னை தள்ளிவிடுகிறீர்? சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே தெரிய வேண்டும்? உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பியருளும். அவைகள் என்னை நடத்தி உமது பரிசுத்த பர்வதத்திற்கும் உம்முடைய வாசஸ்தலங்களுக்கும் என்னை கொண்டு போவதாக. இதுவும் அந்த பக்தனுடைய ஒரு ஜபம்தான். ஆனா இந்த ஜபங்களுக்கெல்லாம் ஆண்டவர் பதிலும் சொல்லியிருக்காரு. அதையும் பார்க்கலாம். தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட காரியங்களில் இந்த ஒரு காரியத்தையும் சொல்லியிருக்கிறார். 112வது சங்கீதம், அநேகமா எல்லா கல்யாண வீடுகளிலும் கல்யாணம்னா வாசிக்கக்கூடிய ஒரு சங்கீதம் தான் இது. இந்த சங்கீதத்துல 1-4 வசனங்கள் நம்ம படிக்கலாம். கர்த்தருக்கு பயந்த ஒரு கட்டளைகள் மிகவும் பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சந்ததி பூமியில் பலத்திற்கும், செம்மையானவர்கள் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஆசியும் ஐஸ்வர்யம் அவன் வீட்டில் இருக்கும். அவனுடைய நீதி என்றென்றைக்கு நிற்கும். செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியுமானவன். கர்த்தருடைய கட்டளைகளுக்கு பயந்து, இயேசுவின் கட்டளைக்கு வார்த்தைகளுக்கு பயந்து நடக்கிற போது அவன் மேலே வெளிச்சம் உதிக்கும். இது வாக்குத்தத்தமாக இங்கே சொல்லப்படுகிறது. இதே காரியத்தை தான் ஏசாயா அவனுடைய தீர்க்க தரிசன புஸ்தகத்துல 58வது அத்தியாயத்தில் நம்ம பார்த்தோம்னாலும் இந்த ஒரு காரியம் வரும். ஏசாயா 58 தேவனுக்கு பிரியமான உபவாசம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத குறித்து சொல்லப்படுகிறது. இதுல என்னுடைய சொந்த நோக்கத்துக்காக அல்ல, பிறனுக்காக உபவாசம் இருந்து தன்னுடைய ஆகாரத்தை கூட ஒடுக்கி அவன் நன்மைக்காக தேவனுடைய பாதபடியில தன்னை தாழ்த்தி உட்கார்ந்து இருந்த அழுது பிறருக்காக என்று பரிந்து பேசுகிற ஜபத்தை ஏறெடுக்கிறானே, அவனை குறித்து அந்த ஜபத்தை பண்ணுகிறவனுக்கு வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் என்ன அப்படின்னு சொல்லுகிறார். அதுலதான் சொல்லுகிறாரு. 58வது ஏசாயா 58 7வது வசனமும் 8வது வசனமும் நம்ம படிக்கலாம். 6 நம்ம படிக்கலாம். அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும், முகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறதும், நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கி விடுகிறதும், சகல முகத்தடிகளும் உடைத்து போடுகிறதும். இதுதான் அவங்க பண்ணக்கூடிய அந்த பாஸ்டிங் பிரேயர்ல இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ். அது மட்டும் இல்ல, அந்த பாஸ்டிங் பிரேயர்ல இந்த ஜெபம் பண்றவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத பின்னாடி சொல்றாரு. பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்கிறதும், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறது அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். அப்போது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். அன்று எகிப்தியர்களுக்கு வந்தபோது அவர்கள் வழிநடத்தி சென்ற அந்த வெளிச்சமும் சத்ருவிடத்தை அவர்களுக்கு பின்னாடி இருந்த காத்ததும் உனக்கு இங்க உண்டு. ஆனா இந்த காரியத்தை நீ செய்தால் அப்படிங்கறதுதான் ஏசாயா 58 வரும். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச அடுத்த ஒரு வசனம் தான் ஏசாயா 60 1, 2, 3. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனால் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன் வெளிச்சத்திடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியிடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். இது அந்த காலத்துல சொல்லப்பட்டதாக இருந்தாலும் இந்த சூழ்நிலையில நமக்குரிய ஒரு வார்த்தையாகத்தான் இந்த ஒரு வார்த்தைகள் அமைகிறது. அந்த வெளிச்சம் நமக்குள்ள வந்துருச்சு, நமக்குள்ளாக இருக்கிறது. நம்ம என்ன சொல்லி விசேஷமான ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். எகிப்து தேசத்திலிருந்து ஜனங்களை வெளிநடத்தி ஆசரிப்பு கூடாரத்தை கட்டும்படி மோசேக்கு கட்டளையிட்ட போது
ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படியாக தேவன் அவர்களுக்கு ஒரு கட்டளை கொடுத்தார். என்ன சொல்லி ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு. அது என்னாகமம் புஸ்தகத்துல 6வது அத்தியாயத்துல 22 27 வசனங்கள்ல அது இருக்கும். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஆரோனோடும் அவன் குமாரனோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியது, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிடுக்க கடவர் என்பதே. இவ்விதமாக அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கடவர்கள், அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல். இதுல 3 தடவை வருது. இதற்கு சரியான ஒரு விளக்கம் இன்றைய காலத்தில் சொல்கிறார்கள். பிதாவாகிய தேவன் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர், நரகத்தின் அழிவுகள் போகாமல் வெளியே கொண்டு வர கடவர். குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவாகிய கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். பரிசுத்த ஆவியாகிய கர்த்தர் தம்முடைய முகத்தின் மேல் உன்னை பிரசன்னமாக்கி, அதனால் உன்னோட கூடவே இருந்து உனக்கு சமாதானம் கட்டளையிடுக்க கடவர். இதைத்தான் இன்னைக்கு கொஞ்சம் சுருக்கமாகவும் கொஞ்சம் விளக்கமாகவும் நமக்கு ஆலய ஆராதனையில கடைசி வரக்கூடிய பெனடிக்ஷன்ல இந்த ஒரு வார்த்தை நமக்கு வருகிறது. 2 கொரிந்தியர் 13வது அத்தியாயத்துல வரக்கூடிய அந்த 14வது வசனம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். ஆனா இது எதற்காக? தம்மை பின்பற்றி வந்த எல்லாருக்கும் இயேசு சொன்னது, நானே உலகத்தின் ஒளியா இருக்கிறேன்னாரு. ஆனா இன்னைக்கு பின்பற்றி வந்த நம்மளை பார்த்து சொல்லுகிறாரு. மத்தேயு 5வது அத்தியாயத்துல 14-16 வசனங்கள்ல, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலின் மேல் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்போது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். அதாவது நான் ஒளியா இருக்கிறேன், என் ஒளியை உனக்கு கொடுத்தேன். இந்த கொடுத்த ஒளிய ஏதோ உனக்குள்ள மூடி வீடி பத்திரமா பீரோலுக்குள்ள ஒளிச்சு வைக்கிறதுக்கு கிடையாது. அத விளக்கு தண்டின் மேல் இருளில் இருக்கிற எல்லாருக்கும் வெளிச்சம் கொடுக்கும்படி உயரமான ஒரு இடத்துல தூக்கி வைப்பேன். அப்போது வீட்டில் உள்ள எல்லாருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது. நம்முடைய கிரியையில் பிறரை நேசிக்கிற அந்த அன்பிலும் பிறர் கஷ்டங்கள் பாடுகளில் உதவி பண்ணுவதிலும் அவர்களுக்காக தேவனிடத்தில் பரிந்து பேசுவதிலும் இந்த காரியத்துல நம்ம போகிற போதுதான் நம்ம வெளிச்சம் அவர்களை நம்மண்டை இழுக்கும், நமக்குள்ளே இருக்கக்கூடிய கிறிஸ்துவனிடத்திலே இழுக்கும். இதைத்தான் பவுலும் தன்னை குறித்து தன்னுடைய ஊழியத்தை குறித்து சொல்லுகிற போது விளக்கமாக சொல்லுகிறார். 2 கொரிந்தியர்லே 4வது அத்தியாயத்துல 1-7வது வசனத்துல அவர் சொல்லுகிறார், இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாக நாங்கள் இரக்கம் பெற்று இருப்பதால் சோர்ந்து போகிறதில்லை. வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாமலும் தேவ வசனத்தை புரட்டாமலும் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதுனாலே தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷருடைய மனச்சாட்சிக்கும் எங்களை உத்தமர் என்று விளங்க பண்ணுகிறோம். எங்கள் சுவிசேஷம் மறைபொருளாய் இருந்தால் கெட்டு போகிறவர்களுக்கு அது மறைபொருளாய் இருக்கும். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாக அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடி பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்கள் கண்களை குருடனாக்கினான். நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும் எங்களையோ இயேசுவின் உங்களுடைய ஊழியக்காரர்கள் என்றும் பிரசங்கிக்கிறோம். எங்க பிரசங்கத்துக்கு முக்கியமே அவர் தான் கர்த்தர். அவர் சொன்னதை கேட்டு நட அப்படின்னு தான் சொல்றோம். நான் சொல்றதை கேட்டு என்னைய பார்த்து நடக்கிறத சொல்லல, அவர் சொல்றதை கேட்டு நடன்னு சொல்றோம். இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன், ஆதியாகமத்துல 1வது அத்தியாயத்துல வர 2வது வசனம், உலகம் இருளுக்குள்ள இருந்து தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுள்னு சொன்னார். அதை இங்க சொல்றாரு. இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன்
இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டு எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார் என்ற நமக்கும் அதை தான் கொடுத்திருக்கிறார். இந்த மகத்துவமான வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களிலே பெற்றிருக்கிறோம். இந்த ஒளியினால நம்மள நிரப்பி வச்சிருக்கிறாரு. இன்னைக்குதான் நம்ம செய்யணும். ஏன்னா ஏற்கனவே இயேசு கிறிஸ்து சொன்னபடி ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது அப்படின்னாரு. அந்த ராக்காலம் வரக்கூடிய நேரத்துல தான் நம்ம இருக்கட்டும். பகற்காலம் இருக்க மட்டும் நான் என்னை அனுப்பினோட கிரியை செய்ய வேண்டும். கிருபையாக அவர் கொடுத்த அந்த கடைசி கால சந்தர்ப்பங்களை அவருக்கு நம்ம ஆயத்தப்படுத்துவோம். சுவிசேஷம் சொல்லணும், ஆனா சொல்ல முன்னாடி சொல்றவன் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தான் அவன் சுவிசேஷத்தை விசுவாசிப்பான். அன்பினாலே நிரப்பப்பட்டவர்களாக பிறருக்கு உதவுகிறவர்கள். அதான் சொல்றாரு, நற்கிரியையாகி உங்களுடைய வெளிச்சம் பிறரை உங்கள்கிட்ட இழுக்கட்டுங்கிற வருகிற போதுதான் அவனுடைய சுவிசேஷம் சொல்ல முடியும். அவனை ஆண்டவருக்குள்ள கொண்டுட்டு வர முடியும். அன்பில்லாமல் ஊழியம் ஒருபோதும் பலன் கொடுக்காது, அது ஜீரோ தான். அன்பினால் நிரம்பினவர்களாக அந்த கடைசி ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத அந்த ராக்காலம் நெருங்கி வந்து கொண்டே இருக்கிற நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அதுக்குள்ள எவ்வளோ பேரை வெளியிருந்து எடுக்க முடியுமோ எடுத்து கொண்டு வருவோம். ஒளியாகிய தேவன் நமக்குள்ளே பிரகாசிக்கிறார். இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே பிரகாசிக்கிறார். அன்று அவர் வந்து முடிச்சு விட்டு நம்மை அவருடைய ஸ்தானத்திலே வைத்திருக்கிறார். அவருடைய காரியத்தை செய்வோம். இருளில் இருக்கிற ஜனங்களே ஒளிக்குள்ளே வரவழைப்போம். ஒளியின் ராஜ்யத்தின் பிள்ளைகளாக ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடையும்படியாக அவர்கள் அந்த ஆசீர்வாதத்துக்குள்ளாக வழி நடத்துவோம். இதுதான் இயேசு கிறிஸ்து நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்தின் ஒளியாய் இருக்கிறாரு. இன்னைக்கு அவரு சரீரப்படி அங்கு இருந்தாலும் ஆவிக்குரியபடி எனக்குள்ளாக இருக்கிறார். பவுல் சொன்னதுபடி எனக்குள்ளாக இருக்கிறார். அந்த ஒளி நம்மளே பிரகாசிக்கட்டும். கிறிஸ்துவனுடைய ஒளியால் நிரம்பின நாம் இருளில் இருக்கிற அநேகரை தேவனிடத்தில் வழிநடத்துவதற்கு தேவன் நம்மை வழிநடத்துவார். நன்றி, வணக்கம். இத்தோடு இன்றைய தினத்துக்குரிய இந்த வேத பாடம் முடிவடைந்தது. நன்றி, வணக்கம்.